அப்ப மைனி கோயிலுக்கு வரக்கூடாதா? அதெல்லாம் வரலாம். புருஷங்காரன் தோல்ல காவடி எடுக்கிறப்போ சம்பிரதாயத்துக்கு 2 சொட்டு கண்ணீர் விட்டு அழணும். ஓ மதனி அழுவாளா? காவடியே தேவையில்லாத விஷயம்னு நான் சொல்றேன். அதுக்குதான் சம்முவன் தோல்ல காவடி ஏத்துனதுக்கு அப்புறமா நீ வா. கேட்டி வீரா, அத்தை. நீ இவளை கூட்டிக்கிட்டு உள்ள போ. என்னம்மா நீ? அப்பா கிட்ட நான் கொஞ்சம் பேசணும், ஒரு நிமிஷம் இரு. அதெல்லாம் ஒண்ணும் பரணி, வேணாம். என்ன நம்மளுக்குள்ள என்ன பொறுவு பேசிக்கலாம். நீ உள்ளார போ. அம்மே தான் சொல்றாளே, உள்ளார போ. அம்மே சொல்றத கேட்கணும். அப்பா ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க கொஞ்சம். ஏட்டி அத்தை தான் சொல்லுதாவல, உள்ள வாட்டி. ஏற்கனவே லேட் ஆகுது. கோலவ சுத்தம் வந்ததுக்கு அப்புறம் வந்துடலாம். வா. போ, நீ உள்ளார உள்ள போ. வாட்டி. அப்பா மாமனார இப்ப நல்லா சிரி. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஊரே உன்னைய பார்த்து சிரிக்க போகுது. ரெடியா? இல்லே, இன்னும் எதுக்கு லேட் பண்ணிக்கிட்டு? சட்டு புட்டு அழகு குத்தி காவடி தூக்க வேண்டியதானே. ஆமால எலே சிவபாலா, இந்த பாரு மாலைய பாண்டி போடுவான். காவடிய நீ தான் தோள்ல ஏத்தணும், சரியா? ஐயா ஓது வேற ஆரம்பிச்சிடலாமா? தாராளமாங்கய்யா. சீர்வளர் பசுந்தோகை மயிலான், வள்ளி செவிதல் அவதானிய தெல்லமுதும் அயிலான், போர்வளர் தடங்கை ஊரும் அயிலான், விமல பொன்னடியை இன்னலற உண்ணுதல் செய்வோமே. வெற்றிவேல் முருகனுக்கு, முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. வளரும் பாலன் என் மாலையோடு காலை நினைவாமே. எப்பா அந்த மேளத்தெல்லாம் அடிங்கப்பா. அடிங்க அடிங்க. அடியே பாக்கியா, ஆத்தா, நீ யாரு? மாசி மாசம் தவறாம பொங்க வப்பியே, சந்தன பிடாரி வந்திருக்கேன்டி. எத்தா என் மகன் பாக்கியத்தோட மருமகன் இப்ப காவடி எடுக்க போறான். இந்த நேரத்துல நீ வந்திருக்கிய, என்னத்தா விஷயம்? இருக்கு, சாதகத்துல குறை இருக்கு.